திரு சுகுணா திவாகர், கடந்த தேர்தல்களுக்கும் இப்போது நடைபெற இருக்கக்கூடிய தேர்தல்களுக்கும் என்ன ஒற்றுமை, என்ன வேற்றுமை? இல்லை, கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது பார்த்தோம்னு சொன்னால், வழக்கமாக அதாவது என்ன சொல்ல வருது, தமிழ்நாட்டுடைய எல்லா தரப்பு மக்களும் வாக்களிப்பது அப்படிங்கிறது தான் ஒரு ஒற்றுமை அப்படின்னு சொல்லலாம். வேற்றுமை அப்படிங்கிறது தான் பேசப்பட வேண்டிய விஷயமாக இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னா, இந்த தடவை போலிங் அதிகமாகும். போலிங் அதிகமாவதற்கு இரண்டு மிக முக்கியமான காரணங்கள். ஒன்று எஸ்ஐஆர் மூலமாக இந்த டபுள் என்ட்ரி, இறந்தது இதெல்லாம் கழித்ததுனால வாக்குகள் அதே அளவு இருந்தாலும் கூட அதனுடைய சதவீதம்ங்கிறது அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒன்று. முதல் தலைமுறை வாக்காளர்கள் கொஞ்சம் ஆர்வமாக இளைஞர்கள் இந்த முறை வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது நடக்குமா நடக்காதாங்கிறது நமக்கு நாளைக்கு தான் தெரியும். ஆனால் எதிர்பார்ப்பு, எல்லா தரப்புலையும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புங்கிறது இந்த முறை முதல் தலைமுறை வாக்கு, இதுவரைக்கும் பெருமளவு வாக்களிக்காமல் இருந்த உயர் நடுத்தர வர்க்கம், இவங்கெல்லாம் வாக்களிப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும்தான் இதில். அது தாண்டி நம்ம அரசியல் பேசக்கூடாது. ஆக்சுவலாக என்னென்னா, புதுசாக சில பிளேயர்ஸ் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். இப்போ நிறைய வெவ்வேறு விதமான யூகங்கள் வருகின்றன. இதில் எது உண்மையான யூகம், அப்படி தாக்கத்தை ஏற்படுத்தினால் அது எந்த கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், அல்லது எந்த கூட்டணிக்கு ஒரு கூடுதலான ஒரு ப்ளஸ்ஸை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலுடைய மிக முக்கியமான மையப்பொருள் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ புதிய வாக்காளர்கள், அதாவது 29 ஏஜ் குரூப்புக்குள்ளே ஏறக்குறைய ஒரு கோடிக்கு மேலே ஆட்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1,21,00,000 பேர் இருக்காங்க. இவங்களுடைய இம்பேக்ட் ஒரு ஸ்விங்கை மாற்றி அமைக்குமா, இல்லை இவங்க கடந்த காலங்களில் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ ஏதாவது மாற்றம் தென்படுதா? இல்லை, எனக்கு முதல் தலைமுறை வாக்காளர்கள் அப்படிங்கிறது 18 to 19 வயசு. அவங்க தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஓட்டர்ஸு. முதல் முறையாக இந்த முறை வாக்களிக்கப் போகிறவர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 14,59,039 பேர். 2.54 2.54%. 2.54%ங்கிறது பெரிய நம்பர்லாம் கிடையாது தான். ஆனால் இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா, கடந்த பல தேர்தல்களாக அந்த திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி ஆட்சியில் வரக்கூடியவர்கள் எதிர்க்கட்சியாக அமர்வுகளுக்கான வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2016 1.1%, கடந்த தேர்தலில் 3% அப்படிங்கிறது தான் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் 1%, 3% தான் ரெண்டு கூட்டணிக்குமே வித்தியாசம். அப்படிங்கிறப்ப இந்த 2.54ங்கிறது ஒரு பொருட்படுத்தத்தக்க ஒரு எண் தான். ஆனால் இந்த 2.54ங்கிறது முழுக்க ஒரு தரப்புக்கு போயிட்டா அது மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய பொருளாக இருக்கும். அதை தாண்டி அது ஸ்பிளிட் ஆகுது, 2-3 தரப்புகளுக்கு போகிறது. அப்படிங்கிறப்ப இது பெரிய அளவிலாம் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா இந்த 2.54% எப்போதுமே உள்ளது தான். அந்த முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கான வாக்குங்கிறது எப்போதுமே உள்ளது தான். அது இதுக்கு முன்னாடி பெரிய அளவில் ஆர்வமாக வாக்களிக்கலை அப்படிலாம் சொல்லப்படுகிறது. எனக்கு அது சரியான டேட்டாவாக என்னங்கிறது எனக்கு தெரியல. அப்படி ஒருவேளை அவர்கள் வாக்களித்தார்கள் அப்படின்னா அது யாருக்கு பெருமளவுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி அந்த எப்பவுமே இந்த தேர்ட் ஃபேக்டருக்கு, மூன்றாவது அணிக்கு ஒரு 10% மேலே வாக்கு விழுந்திருக்கு. 2016 தேர்ட் ஃபேக்டராக பார்க்கப்பட்ட மக்கள் நல கூட்டணிக்கு அதர்ஸில் போட்டு அப்போ 20 விழுக்காடு வாக்கு கொடுத்தாங்க. 2021 மூன்றாவது அணி அப்படின்னு பார்க்கப்படக்கூடிய மற்ற கட்சிகள், மக்கள் நீதி மையம், நாம் தமிழர் உட்பட மற்ற கட்சிகளுக்கு ஒரு 10 விழுக்காடு வாக்கு அப்படின்றது. ஸோ இவங்க எல்லாமே எந்த ஏஜ் கேட்டகரியில் வருவாங்க? எல்லா தரப்பு வாக்குகளும் தான் இருந்திருக்கு. அது வெறுமனே முதல் தலைமுறை வாக்காளர்கள் மட்டும் சொல்ல முடியாது. முதல் தலைமுறை வாக்காளர்கள் கணிசமாக இருந்தாலுமே கூட அதில் மிடில் ஏஜ் பெண்கள் எல்லாருமே தான் இருந்திருக்கிறார்கள். நம்ம அப்படி குறிப்பிட்ட தரப்பில் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 2016 பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக வேண்டாம் என்பது மிக முக்கியமான முழக்கமாக முன்வைக்கப்பட்டு மக்கள் நல கூட்டணி, பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி ராமதாஸ் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அப்புறம் நாம் தமிழர் கட்சி முதன்முறையாக தேர்தல் களத்துக்கு அப்படிங்கிறது, அந்த வாக்குகள்ங்கிறது எல்லாரையும் சேர்த்து தான். இன்னும் சொல்லப்போனால் அதில் அதிகமாக மிடில் ஏஜ் தான் இருக்கும்னு தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா முதல் தலைமுறை வாக்காளர்கள் பெரிய அளவில் அதில் பங்கு செலுத்தலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸு கணிசமான அளவுக்கு தாக்கத்தை செலுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த அதாவது இரண்டு தரப்பு இருக்கு இல்லையா, அது திமுகவும் அதிமுகவும் வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடியது 2016, 2021, அதுக்கடுத்து இப்போ 2026 அப்படிங்கிறப்ப 2016 3 தரப்பு இருந்தாங்க. அதில் 2 தரப்புங்கிறவங்க 2 அலையன்ஸ்லையுமே செட் ஆகிட்டாங்க. மக்கள் நல கூட்டணியாக இருக்கட்டும், அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரே ஒரு சாய்ஸாக இருந்தவர் சீமான் மட்டும்தான். அதனால் சீமானுக்கு கணிசமான அளவுக்கு வாக்குகள் வந்தது. கமல் வந்தாலும் அவர் ஒரு 3 வாக்குகள் வந்தார். பிறகு அவர் கன்சிஸ்டன்ட் பாலிடிக்ஸ் பண்ணல. அப்படிங்கிறப்ப 8% நாடாளுமன்ற, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சீமான் வாங்கினார். இப்போ புதுசாக ஒரு பிளேயர் விஜய் வந்திருக்கிறார். அப்படிங்கிறப்ப எப்படி யாருடைய வாக்குகளை அதிகமாக வாங்குவார் அப்படிங்கிறத இந்த தேர்தலுடைய ஒரு மிக முக்கியமான பேசுபொருளாக நினைக்கிறேன். 2016 ஒரு
சீனியர் பார்ட்டிஸ், அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தாங்க, விசிக, தேமுதிக அப்படின்ற ஒரு கலவையான ஒரு மூன்றாவது கூட்டணி அது. அன்புமணியும் இருந்தார். ஸோ அதுக்கு எல்லா ஏஜ் ஃபேக்டர்ஸும் ஒர்க் அவுட் ஆகிருக்கும், லாயலிஸ்ட் ஓட்டர்ஸும் ஓட்டு போட்டிருப்பாங்க. 2021 நாம் தமிழர், மக்கள் நீதி மையம், இந்த 2 கட்சி தான், அது அர்பன் ஓட்டர்ஸை மையப்படுத்தி மக்கள் நீதி மையம் ஒர்க் பண்ணாங்க. இந்த எலெக்ஷனில் ஃபேக்ஷன் வைஸில் யங் ஓட்டர்ஸை ஒரு கட்சி டார்கெட் பண்ணுது, பெண்கள் சாதனைகளை முன்வைத்து ஒரு கட்சி இது பண்ணுது. லாயலிஸ்ட் எங்கே நிற்பாங்க, அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன? இந்த 2011, 16, இந்த 2016, 21, 26 இந்த இதில் இந்த ஆல்டர்னேட்டிவ் மாற்று அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இதில் ஒரு வித்தியாசம் இருப்பதை நான் பார்க்குறேன். 2016 பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் ஐடியாலஜிக்கலாக ஒரு மாற்று வைத்தவர்கள் என்பவர்கள் இருந்தார்கள். மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிறது வந்து இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் இருந்தாங்க. அவங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டி தொடர்ச்சியாக முன்வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ திமுக, அதிமுக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஆல்டர்னேட்டிவ். அன்புமணி ராமதாஸுமே வந்து ஒபாமாவை வந்து மாதிரியாக கொண்டு அந்த இது அன்புமணியா என்கிற நான், அப்புறம் அவர் ஒருத்தர் மட்டுமே மேடையில் இருந்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த பிரச்சார உத்திகள் எல்லாமே வந்து இருந்தது அப்படிங்கிறத பார்க்கிறோம். மூணாவதாக சீமான்கிறது வந்து ஈழப்பிரச்சனை அதை ஒட்டி வந்து உருவானவராக ஒன்று இருந்தார். இதில் அன்புமணி ராமதாஸ் வந்து முதல் தலைமுறை வாக்களை அதிகமாக வருவார் அப்படின்னு அவங்க கட்சியில் சொல்லப்பட்டாலும் கூட அது ஒரு சாதி ரீதியான அடையாளத்தில் சுருங்கி போச்சு. மற்ற 2 தரப்புகளுக்கும், மக்கள் நல கூட்டணிக்கும் சரி, சீமானுக்கும் சரி, குறைந்தபட்சம் ஒரு ஐடியாலஜிக்கலான ஓட்டுகள் ஷிஃப்ட் ஆனது அப்படிங்கிறத பார்க்குறோம். 2021 வந்து அது ஓரளவுக்கு சீமான் வந்து ஐடியாலஜிக்கலான ஓட்டுகளை தக்க வைத்தார். அது சரியான ஐடியாலஜியா தப்பான ஐடியாலஜிங்கிறது விமர்சனத்துக்கு உட்பட்டாலும் கூட குறைந்தபட்சம் ஐடியாலஜிங்கிற ஒன்று சொல்லப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ கரண்ட் சினாரியோக்கு வாங்க. இதில் இந்த மாதிரி ஃபேக்ஷன் அப்படின்றது ரிசல்ட்டில் எதிரொலிக்குமா, இல்லை அந்த மாதிரியான சயின்ஸ் தெரியுதா? இல்லை, இந்த முறை என்னன்னா அந்த ஆல்டர்னேட்டிவ் அல்லது மாற்று அல்லது முதல் தலைமுறை வாக்காளர்கள் அல்லது இளைஞர்கள் அதிகமாக வாக்களிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுவதில் எந்த விதமான கருத்து ரீதியான தெளிவும் இல்லை அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து நீங்கள் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 2016, 2021 நீங்கள் இது மாற்று அப்படின்னு சொன்னால் அவங்களால கிளியராக சொல்ல முடிஞ்சது. அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதெல்லாம் வேற. ஆனால் இதுதான் மாற்று அப்படின்னு சில செயல் திட்டங்களை அவங்களால வைக்க முடிஞ்சது. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு புது பிளேயர், ஒரு ஆல்டர்னேட்டிவ் நம்பப்படக்கூடியவர்கள், அவருக்கு வந்து எந்த விதமான பொலிட்டிக்கல் கிளாரிட்டியுமே இல்லை. அப்படி ஒரு செயல் திட்டங்கிறது முன்வைக்கப்படவே இல்லை. ஏடிஎம்கே, டிஎம்கே என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களோ அதைத்தான் அவருமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அந்த ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி அப்படிங்கிறதா இந்த தேர்தலுடைய மிக முக்கியமான ஒரு முரண்பாடு அப்படின்னு பார்க்குறேன். சரி, திரு அக்னீஸ்வரன், இந்த எலெக்ஷனில் ஒவ்வொருத்தரும் லாயலிஸ்ட் ஓட்டர்ஸ் அவங்க விரும்பின கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. இந்த முறை பெண்களுடைய வாக்கு அப்படின்றது யாருக்கு போக போகுது? ஏன்னா சாதனைகளை சொல்லி ஆளும் அரசு ஒரு வாக்குறுதியை கொடுத்து அவங்க கேட்குறாங்க, அதே மாதிரி எதிர்கட்சியும் கேட்குறாங்க. ஸோ இதில் ஃபேக்ஷன் ஆஃப் ஓட்டு அப்படின்றது வெற்றி தோல்வியை தீர்மானிக்குமா, இல்லை புதிய வரவு அப்படின்றது யாருக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? யார் பக்கம் நிற்கிறாங்க? யார் பக்கம் நிற்கிறாங்க அப்படின்றது தெரியலை. ஆனால் ஆளுங்கட்சியாக இருந்தபோது தமிழ்நாட்டு அரசினுடைய நிதியை நாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கிறோம் அப்படின்றது யதார்த்தமான உண்மை. அது எந்த அரசாக இருந்தாலும் அப்படித்தான். கட்சி நிதியை ஒரு 1,31,00,000 பெண்களுக்கு நாம் வழங்கியிருந்தால் உண்மையிலே இந்த நாடு பாராட்டத்துக்குரியதாக வந்திருக்கும். எந்த அரசாக இருந்தாலும் அப்படியே வர்ற வரியை தெரியாமல் உயர்த்தி அதிலிருந்து மக்களுக்கு அல்லது பெண்களுக்கு கொடுப்பது தான்